பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, ரூத் 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி இந்த 6 படி வார்க்கோதுமே எனக்கு கொடுத்தார் என்றாள். இந்த இடத்துல ரூத்துடைய சம்பவத்தை பார்க்குறோம். ரூத்துடைய வாழ்க்கையில் இந்த போவாஸ் அநேக காரியங்களில் ஒரு பெரிய துணையாய் மாத்திரமல்ல, ரூத்துடைய அந்த குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பத்தக்கதாக இந்த செய்கைகள் வெளிப்பட்டது. இன்னும் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரூத்துவை வெறுமையாய் அனுப்பவில்லை போவாஸ். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதாங்க. இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே வந்திருக்கிற நமக்கு சில சூழ்நிலைகள் எப்படி இருக்க போது, நம்ம நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடந்த மாதம் கூட பாடுகள், பிரச்சனைகள், நிறைய கண்ணீரோடு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த மாதத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு வெறுமையாக வைக்கிறதில்ல, இந்த மாதத்தை நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் நிறைய நன்மையை தர போகிறார். அதனால தான் சொல்கிறாரு, நீ வெறுமையாக என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம். இந்த 6 படி வார்க்கோதுமை, அன்றைக்கு அந்த வார்க்கோதுமையை தேடி இந்த ரூத்து போவாஸ் இடத்துக்கு வந்திருப்பான். இன்னைக்கும் நீங்கள் இயேசுடைய சமூகத்தில் எதுக்காக வந்திருக்கிறீங்க? சமாதானம், வியாதி, போராட்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை பெறதானே ஆண்டவர் இன்றைக்கு அதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த பிரச்சனையும் இருக்கட்டும், அதுலேருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். சில வேளைகளில் தோணும், நம்ம கூட யாரும் இல்லை, நமக்கு இதுலேருந்து மாற்றமே கிடைக்காது, இதில் நமக்கு விடுதலையே கிடைக்காது, அப்படியெல்லாம் தோணும். ஆனால் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒரு போவாஸ் இவ்வளோ நன்மைகளை செய்திருப்பார். ஆனால் கிறிஸ்து உங்களுக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்வார். நம்ம அப்படியே செபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே, வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொன்னவரே, இந்த 6வது மாதத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே, எத்தனை பிள்ளைகள் படிப்பின் அடுத்த கட்ட எதிர்பார்ப்போடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை வெளிப்படட்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். ராஜாவுடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.